பேர் என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த டாக்டர் செய்யுதுன்னுட்டு கால் வலி 2 காலில் வலி இருந்தது ரொம்ப. அதனால தான் வந்தேன். எத்தனை வருஷமா? எனக்கு வந்து 5 இயர்ஸாக இருக்குது. 2005லேருந்து 5 இயர்ஸாக இருக்குது. 5 இயர்ஸாக 2004லேருந்து ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வலி. அதுக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்போ அப்புறம் 2005க்கு அப்புறம் ரொம்ப தாங்கவே முடியாத வலியாக இருந்தது. குதிகால் வலி மாறி மாறி வரும். 2 கால்லையும் வலி, கால் ஃபுல்லாக வலி. 2 கால் வாக்கிங் போனால் வீட்டில் தூங்கவே முடியாது. நைட்டெல்லாம் பயங்கர பெயின் நல்லா இருந்தது. ஸ்பெஷலிஸ்ட்டு நியூரோ, ஆர்த்தோ அந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் கூட பார்த்தேன். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டெம்ப்ரரியாக ரிலீஃப் வர மாதிரி தெரியும். மறுபடியும் வந்து அந்த பெயின் வந்து ஒரு 15 டேஸில் இல்லை 1 மந்த்துக்குள்ளே திரும்ப அதே மாதிரி வலி எடுத்துரும். அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸும் நிறையா இருந்தது. அந்த மாத்திரை மருந்துனால பக்க விளைவுகள் நிறையா இருந்தது. சரி இது என்னடா பண்ணுறது, வேறு ஒன்றும் எனக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா எங்கே எடுக்கிறது, என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்ற ஒரு டவுட்டில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஈவன் ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர்கிட்ட கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பணம் செலவு பண்ணது தான் மிச்சமாக இருந்தது. எதுவும் ரெக்கமெண்ட் இல்லை. சரி திடீர்னு இந்த அடிக்கடி இந்த இதில் போவேன். ஆனால் இவர் அக்குபஞ்சர் டாக்டர் பார்க்கணுன்ற ஒரு ஐடியா திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம உள்ளே வந்து பார்த்தேன். டாக்டர் சார் சொன்னார் 100% ஷூராக வலி வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணதில் சொன்னார். சரி நான் எடுத்து பார்க்குறேன் வெளியே நம்பிக்கையாக வந்தேன். வந்ததில் எனக்கு நான் ஃபுல்லாக நல்லா இருக்குது. இப்போது 13 டேஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 7 to 8 டேஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் டவுட் வந்தது, ஃபர்தராக பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட் கூட வந்தது. ஆனால் அடுத்த 2-3 நாள்லேயே ரொம்ப கிராஜுவலாக குறைஞ்சி இப்போ ஃபுல்லாக இல்லை, வலியே இல்லாமல் நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் பழையபடி இந்த 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி செஞ்ச எல்லா வேலைகளையும் முதல்ல செய்ய முடியல? எல்லாமே முடியும். இப்போ பாடி ஏறினா கூட அது ஒரு மாதிரி கர சவுண்டு வரும் முழங்கால், அதெல்லாம் கூட இல்லை. இப்போ நல்லா இருக்குது. சரி, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்கம்மா? நான் வந்து இப்போது ஜாஸ்தி பேரை பார்க்கல. இன்னும் 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக இப்போ சொல்லலை. அதுக்கு இன்னும் டைம் இல்லை, அதனால் சொல்லலை. சரி, ரைட், ஓகே. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு யார் யார் மெடிசன் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் சொல்லலை யாருக்கும். சொல்லலை, அதுதானே சொல்லணும். முதல்ல பக்கத்தில் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 நாள் தான் ஆகுது எனக்கு. ஃபுல்லாக நல்லா ஆகி 1 நாள் தான் ஆகுது. அதனால் இனிமேல் தான் சொல்லணும். சரி, ரைட், ஓகே. ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்காங்க உன்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே.